ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ், அதாவது ப்ராப்ளம் ஓரியன்டான எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் 0.1 மோல்ஸ் ஆஃப் ட்ரைஅட்டாமிக் கேஸ். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எத்தனை மோல்ஸ் இருக்குது, டைஅட்டாமிக்கா ட்ரைஅட்டாமிக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1.806 × 10⁻23. ஸோ இது எப்படி அப்படின்றத நமக்கு பார்க்க போகிறோம். இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸை அவகட்ரா நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க மோல் 0.1, அவகட்ரா நம்பர் என்ன 6.022 × 10⁻23. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0.1ன்றது 10⁻−1. அப்போ 10⁻23 22 மாற்றினா நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடச்சிடும். இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல் கேட்கல, நம்பர் ஆஃப் ஆட்டம். இப்போ ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 3 ஆட்டம்ஸ். அப்போ அந்த 3ஐ இந்த அவகட்ரா நம்பரால் மல்டிப்ளை பண்ண மாலிகுல்ஸ்லேருந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அந்த 18 பாயிண்ட்டை நான் 1.8ன்னு மாற்றினா இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் கிடைக்குது. அதாவது 1.806 × 10⁻23 ஆட்டம்ஸ். ஸோ மாலிகுல்ஸ் அப்படின்னு கொடுத்தும் ஆட்டம்ஸ்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து போத் ஏ அண்ட் பியும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது 2 ஆப்ஷன்ஸ் தான் நம்மளை குழப்பம், மீத 2 ஆப்ஷன்ஸ் வந்து குழப்பாது. ஸோ அந்த 2 ஆப்ஷன்ஸை நம்ம கரெக்டாக எடுத்து அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 18 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். 18 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நமக்கு இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.8 கிராம் ஆஃப் வாட்டர், 18 கிராம் ஆஃப் வாட்டர், 18 மோல்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கே தெரியுது, பார்த்தோன்னே இருக்காது அப்படின்னு ஆப்ஷன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 18 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படின்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், 18 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கிறதுலே நம்பர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, 18 மாலிகுல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அது இருக்காது, ஆப்ஷன் எடுத்துட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1.8. இப்போ இந்த 1.8ஐ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றணும். ஏன்னா 1 மோல் அப்படின்றது 6.022 × 10⁻23. இங்கே எவ்வளோ மோல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி மோல்ஸுக்கு மாற்றுவோம்? நமக்கு தெரியும் ஃபார்முலா, மாஸ் பை மோலார் மாஸ். இப்போ மாஸ் எவ்வளவு இதில் கொடுத்துருக்காங்க? 1.8. அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளவு? 18. இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 0.1 மோல். இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 18 கிராமுக்கு எவ்வளவுன்னா மாஸ் எவ்வளவு? 18. மோலார் மாஸ் எவ்வளவு? 18. அப்போ எவ்வளவு? 1 மோல். அப்போ அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 18 மோல்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 3ஐயும் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம். முன்னாடி இருக்கிறது மாலிகுல்ஸ், அதில் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். 3மே மோலுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் யாருடைய நம்பர் அதிகமாக இருக்குது? இந்த 18 மோல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 18 மோல்ஸ் அப்படின்றது 18 × 6.022 × 10⁻23 நம்பர்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இருக்குது. அப்போ இருக்கிறது இதுதான் ஹையஸ்ட்டு. அதனால தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நமக்கு ஒவ்வொன்றையும் நம்ம கிராஸ் செக் பண்ணி பண்ணோம். இது நம்ம எம்சிக்யூவை வந்து இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸாம் அல்ல ஒரு குறைஞ்ச நேரத்தில் நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்தது பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், வாட் வில் பி த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் ஹூஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும்? என் அப்படின்ற வேல்யூ கண்டுபிடிப்போம். இது எப்படி கண்டுபிடிப்போம்? மாலிகுலர் ஃபார்முலாவும் தெரியும், மாலிகுலர் மாசு மோலார் மாசும் தெரியணும், எம்பிரிக்கல் ஃபார்முலா மாசும் தெரியணும். இங்கே மோலார் மாசு நமக்கு 180 கிராம் கொடுத்துட்டாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வந்திருக்கு. அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம கொடுத்துட்டாங்க, CH2O. இப்போ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1.01 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 30.03. இதோடைய என் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மோலார் மாஸ் 180, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 6. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவை இந்த எண்ணால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த மாலிகுலர் ஃபார்முலா. அப்படி CH2O 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது C6H12O6. ஸோ நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சின்றது தெரியும். ஸோ இது மாதிரி இது ஸ்பீடாக நம்ம அந்த என் வேல்யூவை கால்குலேட் பண்ண தெரியணும். ஒருவேளை என் வேல்யூ கொடுத்துட்டு டேரெக்டாக கூட ஒரு சில நேரம் என் வேல்யூ கொடுப்பாங்க. அதை வச்சு ஒவ்வொருத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஒரு சில நேரங்களில் மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்பாங்க. இந்த மாலிகுலர் ஃபார்முலாலேருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ண, ஏதாவது ஒரு காமன் சிம்பிள் நம்பரால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சிம்பிள் ரேஷியோ தான் நமக்கு என்னது? எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்குது 10 கிராம் ஆஃப் H2 64 கிராம் ஆஃப் O2 ரியாக்ட் பண்ணும்போது ஒரு வெசலில்
exploded, what is the amount of water produced? நமக்கு எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ நமக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது, எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 மோல்னு. ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 4 மோல்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதினா தான் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது, எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ண அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ 2H2 + O2 gives 2H2. ஸோ நமக்கு இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ நமக்கு 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தால் தான் நமக்கு 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கும். இப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வெயிட்டை ஃபஸ்ட்டு மோல்ஸ்க்கு மாற்றணும். ஃபார்முலா நமக்கே தெரியும், மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு 5 மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு 2 மோல்ஸ். ஸோ இதில் பாருங்கள், லிமிட்டிங் ரியேஜன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் வந்து லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கும். இப்போ இதில் நமக்கு எவ்வளோ மோல்ஸாக கிடைக்குது, 4 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும், 2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும். அப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் எவ்வளவு 4 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் எக்ஸஸ் ரியேஜென்ட்டும் கேட்கலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு விச் அமங் த ஃபாலோயிங் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரேஷியோ வச்சுக்கிட்டு நம்ம எது லிமிட் ஆகுது, லிமிட்னா எது கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகுது அந்த ரியாக்ஷனில், எது கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகாமல் ரிமைனிங் இருக்குது அப்படின்றத வச்சுட்டு நம்ம வந்து சொல்லலாம் எது எக்ஸஸ் ரியேஜென்ட் எது லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் நமக்கு என்னென்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து 6.02 × 10⁻20 மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க யூரியா இன் 100 ml ஆஃப் த சொல்யூஷன். இப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க, அதாவது மோலார் கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது மோலாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 0.01 m. இது எப்படின்னு கண்டுபிடிப்போம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம மோல்ஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ மோல்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு மாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மாஸை மோலார் மாஸால் டிவைட் பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். பட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி மோல்க்கு மாற்றலாம், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைட் பை அவகட்ரா நம்பரால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 0.01 கிடச்சிச்சு. இப்போ இதோடைய வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 100 ml கொடுத்துருக்கான். இது எதில் மாற்றணும் அப்படின்னா லிட்டருக்கு மாற்றணும். அப்போ 100 mlன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 0.1 லிட்டருக்கு. இப்போ நம்ம ரெண்டையும் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து மோலாரிட்டின்றது என்ன, மோல்ஸ் டிவைட் பை வால்யூம். எவ்வளோ மோல்ஸு 0.01, எவ்வளோ வால்யூம் இன் லிட்டரு 0.1. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.01 m நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸு நமக்கு வரலாம். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட்டுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் MCQs போட போகிறோம். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்க்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால உங்களுக்கு மோரார்லெஸ் ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ.